ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். கடலைப்பருப்பு புடலங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 100 கிராம் வாஷ் பண்ண கடலைப்பருப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கால் கிலோ கழுவி கட் பண்ண புடலங்காயும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு, சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புடலங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரே விசிலில் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு புடலங்காய் வெந்துருச்சு. ஒரு வானலில் வச்சுட்டு அதில் 75 ml ஆயில் ஊற்றி அது சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையிலும் வதங்கட்டும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு ஆயில் எப்போவுமே சேர்த்து இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதோடு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கறி மசால் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு சக்தி கறி மசால் தான் சேர்த்துருக்கேன். வேக வச்ச புடலங்காய் கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் குழையிற அளவுக்கு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் குழைய வேணாம். கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குழையிற மாதிரி இருக்கணும். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு கொஞ்சம் ஆல்ரெடி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறிக்கலாம். மல்லித்தூள் தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் கிரேவி ரெடி.